இதுக்காண்டி வர சொல்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்க? என்கிட்ட கொடுத்துட்டு பேசுங்க. இந்த ஏமாத்தின பொண்ணு யாருப்பா? போலீஸ் ஸ்டேஷன் வந்த பொண்ணு யாருப்பா? ஒரே பொண்ணு தானே? இல்லையே. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? ஹலோ, நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஓ, திவ்யாவோட பிரதர். ஆமா, சொன்னீங்க தான் சார் வந்தேன். உங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வான்னு எனக்கு உங்க கூட்டத்தில் வரதுல இஷ்டமே கிடையாது. திவ்யா ப்ராப்ளம் சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். திவ்யா ப்ராப்ளம் வந்தேன்னு சொல்ற? ஆமா, அந்த கேஸ் பேப்பர்லாம் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அதை போலீஸ்கார மாத்திட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன வச்சு நீங்க சொல்றீங்களா? என் கூட ஒரு பொண்ணு பழகுனா, என்னைக்கு ஏமாத்திட்டா. எனக்கு கோவம் தாழல, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்லே போய் தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு டாக்டர் படிக்குது. ஹாஸ்பிட்டல்லே போய் போலீஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா நான் லவ் பண்ண பொண்ணு வேற, அங்க வந்த பொண்ணு வேற. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா பொண்ணு மட்டும் வேறையா இருக்கு. விசாரிக்கும் போது தான் இங்க நிக்குதே இந்த தருதலன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அந்த பொண்ணு தான் எங்க மாமி பாவம், அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க அதை வளர்த்தாங்க, அதனால என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன்னு கேட்டது. அப்புறம் என்கிட்ட அந்த பொண்ணு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் கேஸ் கொடுக்கல. அவ சார்பா அந்த பொண்ணு வார்னிங் லெட்டர் மட்டும், மன்னிப்பு கடிதம் மட்டும், இனிமேல் அவ யாரையும் ஏமாத்த மாட்டா, ஏமாத்தின ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துச்சு. இதான் நடந்துச்சு. காப்பி எல்லாமே இருக்கு, அங்க எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இருக்கு. சொல்றேன் இப்போ அவ தப்பு பண்ணதா எழுதி கொடுக்கல. நீங்க அப்படி கேக்குறீங்க, எனக்கு தெரியும். அந்த காசு அப்படி தூக்கிட்டோம், அது வேற ஊர்ல இருக்கு. வீடியோ கால்ல பேசுறீங்களா இல்ல நேர்லயே வர வச்சு காட்டவா? உங்க அண்ணன் காசு கொடுத்து ஒரு போலியா எழுதி வச்ச லெட்டர்ன்ட்டு. என்ன இது? இவங்க என்னவோ 5 லட்சம் ஒரு கதை சொல்றாங்க, இந்த பொண்ணு என்னவோ வேற ஒரு கதை சொல்லுது. என்ன சிவா? அது இவங்க ஏமாத்துறாங்க. 5 லட்சம் நான் கொடுத்தனே, எதை வச்சு கொடுத்தேன்னு உங்களுக்கே தெரியும்ல. 25 லட்சம் கொடுத்துருக்க. அவமானம் போயிடக்கூடாதுன்னு. வீட்டு குடும்பமானோ எங்க பொண்ணை போட்டு கிழின்னு கிழிச்சு இப்ப யாருன்னு பாத்தியா? பொண்ணை எத்தனை வாட்டி நடத்த கேட்டவன்னு இருப்பீங்க. இப்ப யார் நடத்த கேட்டவ? என் பொண்ணு இவ்வளவு சீப்பா பேசுனீங்க, இப்ப யார் லட்சணம் அப்படி இருக்கு? நீங்க அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? தாராளமா கொடுக்க ரெடியா. ஆமா, நான் அப்பவே ரெடியாக தான் இருந்தேன். திவ்யா சொன்னதுனால தான் நான் கேட்கல. நான் கொடுக்குறேன். அந்த பொண்ணு தான் பிரதர், இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க கெஞ்சதுனால விட்டேன். கேஸ் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா கொடுத்துட்டே நான் கிளம்புறேன். நீங்க வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருங்க, நான் பேசிக்கிறேன். நான் சொல்ல மாட்டாங்க, அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், நீங்க சைன் போட்டு கிளம்பிடலாம். விசாரணைக்கு ஒரே வாட்டி வந்தா மட்டும் போதும். உங்களோட ஆடியோ வீடியோ ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருங்க சார். அப்படியே பண்ணிடுறேன். ஃபார் கமிங். சரிங்க சார், பண்ணிடுறேன். சாவர வரைக்கும் ஜெயில் தான். ரூபவி, வீட்டுல இருக்க பொண்ணு பேரை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க. சீ, சீப்பானவன் தெரியும், இன்னமும் மாறாம இருக்க பத்தியா? கேடு கெட்டவளையும் கேடு கெட்டவன். நான் போய் கொடுத்துட்டு கிளம்பு. உள்ள தள்ளி போடுங்க சார். நான் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்கணும். ஜெயிலே என்ன நடக்குது? மம்மி எங்க? வரும்போது மம்மியோட டம்மியோட ஓடிட்டு இருக்கா போல. என் பொண்ணுங்க கிட்ட வாங்கின வசையும் கேட்ட பேச்சும் நாங்க போறோம். எல்லாம் போய் சொல்றாங்க, என் மேல ஃப்ரை பண்றாங்க. நான் எதுவும் பண்ணல. நான் வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. போதும் சிவா, நீ சொன்ன போய் வரைக்கும் போயிடும். ரசிப்பானவளா அந்த பொண்ணு மேல போட்டேன். போய் சொல்றேன், அந்த ஃபாரின்ல உங்களுக்கு தெரியும்ல, அது இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. தங்கச்சிமா, இங்கதான் உங்களுக்கு பிடிக்க பிளான் போடுறாங்கம்மா. 25 லட்சம் கேஸ் இருக்கு, வெயிட் பண்ணு. பொண்டாட்டி மேலேயே பள்ளி போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் காலை ஃபுல்லா ஜெயில் தான். உனக்கும் இருக்குடி. நம்பல கொண்டுருவேன். தேஜ் போற கல்ப நம்மள சொல்லினோம். நம்பல நான் ஐயா உன்னை நம்ப போறேன். கோவம் கண்ட கல்சரிக்காக மன்னிப்பு கழுத்தடி எழுதி கொடுத்தல, அந்த கோவம் ஒருத்தவளை எட்டுனா கெட்டு போறா. அப்பயே அவளை அரெஸ்ட் பண்ணி போட்டுருப்பாங்கல்ல. பெரிய தியாகி கல்சரிக்காக மன்னிப்பு கழுத்து எழுதி கொடுத்துட்டு பண்ணாம இருந்தா நான் அது உள்ள போயிருக்கோம்ல. அவனை வந்து உரிமை கொண்டாடி இருக்க மாட்டான்ல. வீட்டு பிடிச்சி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் 25 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃபோட. இதுல சில பேர் ப்ரூஃபை மட்டும் கொடுத்துட்டாங்க, நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. வர விருப்பம் இல்லை, பார்க்க விருப்பம் இல்லட்டாங்க. சில பேர் டெலிட் பண்ணிட்டதுனால அவங்களால வர முடியல, நாங்க சாட்சி வேணா சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் திருப்பி தருதலையை பார்க்க விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 50 பேர்கிட்ட பேசியிருக்கேன் நான் இது வரைக்கும். பழப்பா வச்சிருந்திருக்கா போல. எப்பேற்பட்ட ஒழுக்கமான பொண்ணு. உட்காருங்க, பெரியவங்க நிக்கட்டும். என்ன சொல்றீங்க? நான் நிரூபிச்சுட்டேன் என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன். அவளை கரிச்சு கொட்டினீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. அமைதியா இந்த 2 பேரும் கோவப்படுறீங்க. எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? மாப்பிள்ளைக்காக இருக்கணும். வேண்டாம். இந்த பையன் என்ன தப்பு பண்ணா
எப்படி பிடிச்சி நிக்கிறான்னு பாக்குறீங்கல்ல, ஒரு சலனப்பட்டானா? பேசுனதுல போலீஸ்காரன் தானே? அவன் பேசிட்டு தானே அமைதியா இருந்தான். அதுக்காக அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பான்னு இல்லை, அவன் எப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு பாக்குறீங்கல்ல, அமைதியா இருங்க 2 பேரும். வந்தாங்க. வா ரீமா வா. பத்தியா படாத, உனக்கு ஹெல்ப் பண்ணதானே வரேன், விட்டு வேணா. என்ன நாட்டம் உனக்கு போட்டாலும் உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியாமலா? நான் தான் பார்த்தனே. அவனும் வந்துட்டானா பூச்சி. என்னடா இதுக்கு அவசரமா வர சொன்னேன்? நம்ம தான் தட்டோம், வாங்க வந்து உட்காருங்க. அண்ணாவை நம்புமா? சட்டியில நம்புங்க. ஃபாரின் அவன் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியல. ரீமா கூட சாட்சி. தவிடு புரியாக்குறது என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். என்ன பிரச்சனை? அவங்க மருமக தான். வர வேண்டியதான் வந்திருக்குப்பா. உண்மை பார்த்து புரிஞ்சுதா? உங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்பா. உங்க விட்டு வச்சுங்க, எல்லாம் என் பீட்டிக்காக தான். என்னைக்கு தீவிர மட்டும் பாருங்க, இதுக்கப்புறம் ஒத்தரி விட மாட்டோம். போற தண்டனை பெரிய தண்டனையா இருக்கும். சரி, மொத்தக்கும் மறக்காத மாதிரி. ஐயோ, குடும்பம் கூட்டிட்டாங்களே. நம்பாதமா, பேசுமா, ஏதாவது பேசும். பேசுங்க ஆண்டி, நாங்க எதுவும் பண்ணல ஆண்டி. உனக்கான ஆதாரத்தை கூட்டு வந்திருக்கல, வரட்டும். சரி, நீங்க இங்க பாரு, அவளுக்கு தெரியுது பத்தியா? திவ்யா எப்படி இருக்க? பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா இருக்குன்னு. பொண்ணுதான் சொன்னது, இந்த பையன் கூட வச்சுதானே. சிவா, ப்ரூஃப் போதுமா? நிரூபிச்சிடலாமா? இவனையும் கூட்டிட்டு வந்த உங்களை நிரூபிக்கணும்ல, அதான். என்ன வேண்டாத வேலையா? பாஸ், நான் எல்லாம் வேண்டிய வேலை தான் பாக்குறேன். இதுக்கப்புறம் நீங்க என் பாஸ் இல்ல, தெரியும்ல. நீங்க அந்த ஆபீஸை விட்டு குவிட் ஆயிட்டீங்க. என்ன ரீமா, நான் இன்னும் அந்த ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரிங்க அரசு, அதெல்லாம் உண்மை நிரூபிக்காம நான் போக மாட்டேன். ரிச்சர்ட், அமைதியா இருக்கதான் வந்தியா என்ன? இல்ல, செலவு பண்ணிட்டு வந்திருக்க. நீ நிரூபிக்க மாட்டேன். என்ன சிவா, எப்படி இருக்க? என்ன அதுக்கிட்ட நல்லா பேசலாம். அது என்னப்பா, என்ன? ஆரின்லயும் பொண்ணு உள்ள தூக்கி வச்சிருப்ப. என் கிட்ட பேசாத, எங்க கிட்ட பேசுறவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காங்களா? காசு கொடுத்து. நம்பாதீங்க, போய் சொல்றான். செஞ்சு தள்ளி போய் நிக்கிறியா? நீ போங்க எனக்கு தெரியுமா, கொஞ்சம் சொல்ல வேண்டியவரும் வந்துட்டாரட்டி. அவரை கேளுங்க, அவர் சொல்லுவார். நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி புரியணும்? நீங்க பார்த்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் தப்பு. என் கூட வந்து சிவா தான். அங்க செலவு பண்ணது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே சிவா. அங்கேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அங்கேயும் திவ்யா தான் என்ன தடுத்தாங்க. இவன் சில இது சொன்னாங்க, அதனால நான் விட்டுட்டேன். ஃபாரின் ஜெயிலே அவங்க இருந்திருக்க வேண்டியிருக்கும். மாத்திட்டு ஓடி வந்ததுக்கு டபுள் கேஸ் ஆயிருக்கும். லவ் பண்றேன்னு சொல்லி என் படத்தை யூஸ் பண்ணிட்டு என் வீட்லயே இருந்துட்டு என்னை நல்லா வச்சு சுத்தி பார்த்துட்டு லாஸ்ட்ல என்னை கைட்டு விட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு இந்தியன் பொண்ணை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அப்படியே கல்ச்சர்ட் கேர்ள் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. அன்கல்ச்சர்ட் கேர்ள். இப்போ நான் நல்லா இருக்கேன். திவ்யாக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதனால வந்தேன். ரீமா சொன்னாங்க. என்ன ரீமா இதெல்லாம்? என்ன ரீமானா எனக்கு புரியல. இப்போ இவ உதவிதான் பண்ணாளா? இதுவும் நம்ம திரும்பிச்சிடா. வேலை இதை நிரூபிக்க என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சேன். கூட இருந்து என் பொண்ணு கூட என் பொண்ணு கூலி படிச்சிருக்க. பொண்ணு கூட இருந்தது திவ்யாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அல்ல, திவ்யாக்கு அந்த கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்ட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்னம்மா சொல்ற? உங்க அண்ணன் பொண்ணு, அவங்க அண்ணி எல்லாம் ஒரு கொலகார கூட்டம். அல்ல, கரெக்ட் டைமுக்கு சொல்ல முடியாத விஷயம் அந்த ஆக்சிடென்ட்டும் கல்யாணத்துல கலந்த தூக்க மாத்திரையும் மட்டும்தான். எல்லாமே நான் திவ்யா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சிடென்ட் தெரிஞ்சு நான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அதே மாதிரி தூக்க மாத்திரை. ஆனா அது எனக்கு தெரிஞ்சப்போ திவ்யா அதெல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொன்னாங்க. சோ வீரா அதை தெரிஞ்சு காப்பாத்திட்டாரு. எனக்கு அப்புறம் தெரிஞ்சது நீங்க பண்ண எல்லா கெடுதலும் அவங்க தப்பிச்சது என்னாலதான். அப்புறம் வீட்லயே அந்த மாத்திரை எல்லாம் கலந்தீங்களே, அதையும் நான் தான் தடுத்து விட்டேன். குடிச்சாங்கன்னு நினைச்சீங்க, ஆனா அவங்க வெறும் தண்ணி தான் குடிச்சாங்க. கூட இருந்து குழி பறிச்சிருக்க. கூட இருந்து குழி பறிச்சவங்க கிட்ட இருந்து என் ஃப்ரெண்டை காப்பாத்திருக்கேன். ஃப்ரெண்டா? நீ எவ்வளவு போனா? நீங்க நம்பல. அம்மா, நான் ஏன்டா உன்னை நம்ப போறேன்? மேல உங்க ஃபேமிலி மேட்டர் நீங்க பாத்துக்கோங்க. நான் கையில் கூட இருக்கேன். நான் போலாமா? போலாண்டா. உனக்கு தொண்டனை கிடைக்காம இங்க வந்து நான் நகரவே மாட்டேன். வாங்கிட்டு என் வயிறோம்ல அதுடா போன பட்ட நம்பாமலாம் இல்லப்பா. நம்பாம இருப்பேனா? நீமா கூட நான் ஒரே ரூம்ல இருந்தா கூட நம்புன்னு சொன்ன வடி. நீ உன்னை எப்படி நான் நம்பாம இருப்பேன்? கோவமா இருந்துச்சு. அவளுக்கு போய் மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு அதனாலதான் தெரிஞ்சதுல இருந்து கோவமா இருந்துச்சு. அந்த காப்பி எனக்கு நீ காலையில தான் கிடைச்சது. செஞ்சு நம்பலன்னு மட்டும் சொல்லாத. நம்புறேன். உன் மேல சத்தியமா நம்புறேன். என் மேல சத்தியமா நம்புறேன், புரியுதா? இதெல்லாம் நிரூபிக்கணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இது தேவையும் இல்லை. உங்க மனசு மாறணும்னு சொன்னதுனால மட்டும்தான் இதெல்லாம் சுஸ்தா இருக்கும். 2 பேரும் அவங்க வர வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பையன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ரிச்சர்ட் கதை எனக்கு தெரியாது. ஈஷ் மட்டும் அம்மா கிட்ட மறுத்துட்டான் போல. வரலன்னு சொல்லிட்டான். மற்ற 2 பேரும் வராம தெரிஞ்சதுனால ஓகேவாயிட்டோம்.
மற்றதுக்கு வீட்டு யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ எல்லாரோட ஆதாரமாக எடுத்துட்டோம். இல்லாட்டி நாங்கள் பெங்களூர் போகணும். ஒர்க்கெல்லாம் இன்னும் இல்லை. என்னோட இதை செட்டில் பார்த்துட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. நம்புடா. ஆறுனதானே நீ அக்செப்ட் பண்ணிப்பேன். என்ன அதுக்காக மட்டும் பண்ணிட்டு எனக்கு வேணுன்றதுக்காக மட்டும்தான் பல்ல கடிச்சிட்டு இவ்வளவும் பண்ண கூட இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக. ப்ளீஸ் நம்மளன்னு மட்டும் நினச்சிடாத. சாவடிச்சிடும். அப்படிலாம் சொல்ல வேண்டாம். இல்லை நீ நம்பர் இல்லை. நம்புவேன் எப்பவுமே. லவ் யூ. சொல்லதா சொன்ன கடிச்சிடும். லவ் யூ. ரெண்டாவது சொல்கிறோம். பிரச்சனை அந்த பக்கம் போகுது. அங்கே இருந்துச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். அவங்க இப்போ அடிச்சுன்னு போட்டோம். இந்த கோவனோட இதில் தெளிவார். அதை முடிச்சுட்டு உனக்கு இருக்க பஞ்சாயத்து பார்த்துக்கிறேன். ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்க. வந்தினா மரியாதை கெட்டுடும். இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. எல்லாம் இந்த சொத்துக்காக தான். சொத்துக்காக மட்டும்தான் ஏமாத்துறாங்க. திரும்ப என்ன சொத்துக்காக தான் அடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறான். அம்மா இது யார் பேர் இருக்கு தெரியுமா? யார் பேர்ல? ஆய மூடு. இருக்க எல்லா வீடும் அந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல் எல்லாமே வரப்போற லாபம் எல்லாமே அவ பேர்ல தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? அவ பேர்ல தான் இருக்கா? பேர்ல தான் இருக்குதேவா? சத்தியத்தை வச்சுமா நான் சொன்னல. சொத்து எடுத்துட்டா. இடம் வாங்கும் போதே அவ பேர்ல தான் வாங்கினான். வாங்கும் போதேவா பிளான் போட்டு பிடிச்ச மாதிரி டிசைன் மாத்தினது எல்லாம் அவதான். மேஜர் பிளான் போட்டான். அதுல ஏதாவது மாத்தணும்னா அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அவ வீடுன்னு தான் சொன்னாங்க. கம்பெனி அவ பேர்ல தான் இருக்கணும். மொத்த இடத்தையும் அவ பேர்ல தான் வாங்கியிருக்கான். போதுமா? அரசு அவன் பொண்டாட்டிக்கு அவன் தான் வாங்கி தரணும். அண்ணன் அந்த வாங்கி தர உரிமை இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டாச்சு. உங்களை வக்கீடு கிட்ட கிடையாது. சொத்து கிடைச்சா ஆட்டையை போட. இந்த வீட்டை எப்பயோ அவங்க மாமா பேர்ல எழுதிட்டா. ஆமா சொல்றீங்க? ஆமாப்பா. இது நாங்க அவளுக்கே தெரியாம தான் வச்சிருந்தோம். ஒரு வாட்டி அவன் பத்திரத்தை பார்த்துட்டா. அதுக்கப்புறம் இல்ல இந்த வீடு மாமா பேர்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் எழுதிட்டா. நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணல. கொடுத்தியா? மாமா பேர்ல அவரு தான் எதுவா? சரி பதறதான் ஒன்றும் இல்லை. நான் தப்பா நினைக்கல. என்கிட்ட சொல்லல. பேர்ல எழுதுனது நீங்க சொன்னீங்களா? ஏதோ சொல்லி வாயடிச்சிரு. இல்ல அவன் மருமக பேர்ல இருக்கணும்னு சொல்லிட்டான். அப்பாக்கு தெரியுமா? அப்ப மாமாக்கு அது தெரியுமா? அம்மா ஆட்டையை போட்டுருக்கீங்க. நாங்க ஆட்டையை போட்டுட்டோம். நீ எதா ஆட்டையெல்லாம் போட்டியோ அதெல்லாம் பிடிக்கிட்டு உன்னை ஜெயிலுக்கு தள்ளுறோம். இரு என் தங்கச்சி இருக்கா வச்சு பேசுறீங்க. மூடா மூடான என்ன டிராமா நடக்கட்டும். அதை பத்தி நம்ம கண்டுக்க வேண்டாம். நம்ம இங்க இருக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. பொண்ணு போற போக்கில் ஒண்ணு சொல்லிட்டு போச்சு. அந்த ஆக்சிடென்ட் காரணம் நீங்க தானே. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் போய் நீங்க தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாத்திரை கலக்கவும் நீங்க தான் முடிவு பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. நல்லதுக்கு எத்தனை வாட்டி இந்த சொத்தை பத்தி பேசிருப்பீங்க. எங்க வீட்டுல வாழ்றான். இப்ப தெரியுதுல யார் வீட்டுல யார் வாழ்ந்திருக்கான்னு. உண்மை தெரிஞ்சா ஒரு நாள் சொல்லி காட்டிருப்பாளா? அவ உங்களுக்கு சீப்பானவ. இவ்வளவு ஒருத்தி இவ்வளவு கேட்க அவளை பண்ணிருக்கா. அவ உங்களுக்கு அப்படி தெய்வமா தெரிஞ்சிருக்கா. போலாம். கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. இல்ல வாய மூடு. சீக்கிரம் உங்க டிராமா முடிச்சிங்கன்னா நாங்க எங்க வேலையை பார்ப்போம். சும்மா நம்பாதம்மா. இல்ல நம்ம சொல்ல தேவை. வாய மூடு. நான் சொல்றதை கேளுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு அத்தா வேணும். நான் சொல்றதை கேளுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவங்க கிட்டே வாங்குங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். கும்மால ஒரு நிமிஷம் நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. போங்க. போங்கண்ணா. என்னடா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. என்ன வேணா பண்ணிக்கோ. நான் தலையிட மாட்டேன். அம்மா இல்ல நீ பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு மேல பழி போட்டுருக்கு. அவங்க கூட சேர்ந்த கூட்டு களவாணி தானே நீங்களும். இந்த வீட்லயே அவளை இழுத்து வச்சு பூட்டிலாம் வச்சாங்களே 2 நாள். அதெல்லாம் என்னடா சொல்ற? என்ன சொல்றான் அவன்? ஏன் ஃபாரின்ல இருந்து வந்து ஃபாரின்ல என் கூட இருந்தது தாழ முடியாம இங்க பூட்டி வைக்கல? அப்படி எதுவும் நடக்கலையே. நடந்துச்சு. தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வச்சு அவளை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அவளை விட்ட மாட்டேன். ஜென்மத்துக்கும் வெளியும் வர முடியாத அளவுக்கு தான் கேஸை போடுவேன். என்ன வேணா போடு. எங்க நான் கையெழுத்து பண்ணுமோ நான் போடுறேன். ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் காத்துட்டு இருந்தேன். உங்களை தூக்கி போடுறதுக்குலாம் எனக்கு ஒரு நிமிஷம் இருக்காது. என் தங்கச்சி உங்களை பத்தி யோசிச்சா அதனால மட்டும் தான் அமைதியா இருந்தேன். அவங்க இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொன்னான். சாரிடா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. அவங்க எனக்கு காமிச்ச ஆதாரம் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருந்துச்சு. நான் அதெல்லாம் நம்பிட்டேன். வாட்டி கூட அந்த பசங்க கிட்ட உன்னை நிக்க வச்சு கேட்கணும்னு எனக்கு தோணல. ஏன்னா உனக்கு அவ்வளவு தெளிவா பேரு ஊரு படிப்பு எல்லாமே சொன்னதுனால நான் நம்பிட்டேன். சத்தியமா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்ற மாதிரி என்னென்னவோ சொல்றானே அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது.
உன்னை இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை கொல்லணும், உனக்கு ஏதாவது ஆகணும்னு நான் நினைக்கல. நான் அந்த இடத்துல ஸ்ருத் காப்பாத்திருக்க மாட்டேனே. நீ இதை மூடி மறைச்சு யாரையா கல்யாணம் பண்ணிட்டு எங்கன்னா போய் நிம்மதியா வாழும் தான் நான் நினைச்சேன். இருந்து எங்கன்னா வாழும் தான் நினைச்சேன். என் பையனை கட்டிக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். மற்றபடி நான் வேற எதுவும் நினைக்கல. போகலாம். சாரிடா. ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல. சாரிடா. உன்னை நான் தானே மாமின்னு கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். மன்னிச்சிடுறா. ஆனா இப்போ எனக்கு தானே தகுதி இல்லை உன் வாயில அந்த வார்த்தையை கூப்பிட. என்னை பத்தி யோசிச்சு நீ நிறைய விஷயம் விட்டு கொடுத்துருக்க. ஆனா உனக்கு நான் வழியை மட்டும் கொடுத்துருக்கேன். என்னை மன்னிச்சிரு. ரோக்கிங்களை நம்பி ஏமாந்துட்டேன். போயிடலாம். சரி டாடி. எங்க ஓடுறீங்க? வெளியே தான் போலீஸ் நிக்கிறாங்க. எங்கேயும் போகலப்பா. இருடி மகனே, உன் கேஸை ஸ்ட்ராங் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். தங்கச்சி சீன் இருக்கு. போதும், நீங்கள் மன்னிப்பு கேட்டதெல்லாம் கிளம்பலாம். சரிடா, என்னை மன்னிச்சிடுறா. ஸ்டேஷன் போகலாமா? போகலாம்டா. கைக்கால நான் கொடுத்ததாண்டா அடங்குவோம். அதான் கொஞ்சமா லாபம் குறையும். இதுக்கு வெயிட்டிங், வாங்கடா போகலாம். பேருமா ரூமுக்கு போவோம். வந்து உனக்கு இருக்கு. தெரேசா நினப்பு. மேடம் ஒரு கையை நீட்டி குடுக்கலன்னா அட்ட கையை நீட்டிடுவாங்க. அதற்கு சொந்தக்காரன் நினப்பு. ரொம்ப திட்டுறீங்க. இப்படிதான் திட்டுவேன். அப்புறம் மேரேஜ் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். சொன்னா திரும்ப சொல்லு. ஒன்றும் இல்லை. குடிக்காத. இப்படிதான் குடிப்பேன். இது இருக்கட்டும். இன்னும் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாரு. கேட்க மாட்டீங்களா? அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. தெரியும்ல, சத்தியத்தெல்லாம் மறந்துடுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வாய் திறப்ப ரொம்ப மிரட்டுறீங்க. வந்து உனக்கு கொடுக்குற குடு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, அவன் தீர்த்து வச்சுட்டு வரேன். இப்போ சைன் போடுவீங்கல்ல? போடுவேன். யூஸ் பண்ணா கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் போடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் கிட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன? தூங்காததுக்கு அந்த விஷயத்த நான் ஆர்டர் பண்ணா நீ தப்பா நினைச்சிட்டு இல்லை மிஸ்பிஹேவ் அதுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணுவியா? என்னென்ன செக்ஷன் கிடக்குது எல்லா செக்ஷன்லையும் அவன் போட்டோம். எனக்கு கவலை இல்லை. அதுக்கு அவங்க பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணால, அவ்வளோ அசிங்கப்படுத்தினால, அதையும் ஆட் ஆன் பண்ணுங்க. இப்படிதான் போல்டா இருக்கும். என்கிட்ட சொல்லியிருப்போம். போங்க. உள்ள தள்ளிட்டு அந்த வீடியோ கால் அங்கேருந்து பண்ணுங்க. வரல. ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்தது. நீங்க எங்க அந்த பொண்ணு அந்த பையன்லாம் இங்க? தான் அவங்க எல்லாரும் வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதான் போயிட்டாங்க. பையன் அங்கத்துல நடந்தது கம்ப்ளைண்ட் கொடுக்க, அந்த பொண்ணு எங்கெல்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு. அது ஏதோ ரூம்ல போட்டுனாங்களாமே. அப்ப லாவன் ஏதாவது காப்பாத்திருக்கா, அதை பத்தி வாக்குமூலம் கொடுக்க, அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு கையில் துணைக்கு போயிருக்கா. அப்புறமா வந்து அவன் எடுத்துக்கிறான்ட்டான். அதெல்லாம் வச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். இவ கோர்ட்ல கூட சொன்னா போதும், கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பா, அதனால வேண்டாம் அப்படின்னு. சரிதான், இவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. வந்து தூங்குதே. நமக்கு தான் பிரச்சனை. அவளுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. யார் யார் பேச்ச கேட்டு என் பொண்ணை காயப்படுத்திட்டான். அது இன்னும் சரிதான். பிரச்சனை தெரிஞ்ச மாதிரி, அவளுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி. அப்புறம் என்ன, கல்யாண கதை தானே. அப்புறம் எதுக்கு இப்போ பொறுக்கணும்? எல்லாரையும் வர வச்சு பேச வேண்டியதான். போதும். என் பிள்ளைய மருமகளும் பிரிஞ்சிருந்தது. அவங்க எங்க பிரிஞ்சிருந்தாங்க? பிள்ளைய மருமகளும் பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்னா பேசுறது, ஒன்னா இருக்கிறதெல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி ஆயிடுமா? ஒன்னா வாழ்ற மாதிரி ஆயிடுமா? இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. சரிடா, நாளை பார்த்துருவோம். அம்மாவும் உங்க அத்தையும் எப்பயும் பண்ணா காத்துட்டு இருக்காங்க. அவங்க பண்ண ஒரு கலகமும் நல்லதாதான் போச்சு. அதானே இவங்க சீக்கிரமா அந்த பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு வழியாச்சு. அது போதும். சொல்லுங்க, ஒழிஞ்சுது. தீர்ப்பு வந்துட்டா அது போதும். எல்லாம் எங்கேயும் போற முடியல. எல்லாரும் போய் படுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்து இருந்தால் கஷ்டம்தான் வரும். சொன்ன மாதிரி தனித்தனியாக போனாவது யோசிக்காமலாவது இருப்போம். நான் சரி, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை ஞாபகம் வரும். இருக்கு தான் வேண்டாம். இது இன்னைக்கே போதச்சு, அப்படி மூடுங்க. கிடைச்சதுன்னா சந்தோஷம். அப்புறம் அந்த கதையை தலை மூடுங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே கூடாது. அம்மா மன்னிச்சிடுற தங்கம். நீ உன்னை கஷ்டப்படணும்னு நினைக்கலடா. தப்புன்னு தப்பா பண்ணிட்டேன்ற கோவம் தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் நம்பி இருக்கேன். குடும்பத்துல நம்ப தான் செஞ்சேன். ஆனா அந்த வெள்ளக்கார பையன் மன்னிச்சிடுறான்.